நீங்க யோசிச்சு பாருங்க. 52 வருஷம் அவர் வந்து அதிமுகல இருக்காரு. இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி கோயம்புத்தூர் போறாருன்னா, செங்கோட்டையன பார்க்கறதுக்கு அவர் வராரு அப்படின்னா ஒரு 10 பேர் வருவாங்க. இன்னைக்கு 2000 பேர் நிக்கிறான் ஏர்போர்ட்ல. அவன்லாம் வந்து செங்கோட்டையன் வந்து விட்டார் அவ்வளோதான். நாம கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம அடுத்தது அவ்வளோதான். நம்ம வந்து நம்ம மேல போயிட்டு இருக்கோம். நம்ம அப்படின்ற ஒரு உணர்வை வந்து கட்சிக்குள்ள அவருடைய வருகை என்பது ஏற்படுத்தி இருக்கு. நீங்க இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பசங்க. யாருக்குமே செங்கோட்டையன் யாருன்னே தெரியாது. இன்னைக்கு அவங்கெல்லாம் கூட கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க போய் செங்கோட்டையனை பத்தி தேடி தேடி படிக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்து ஆளா, இப்படியா இருந்தாரா, அப்படி இருந்தாரா. எனக்கு தெரிஞ்சு ஒரு சேனல்ல தான் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க சமீபத்துல. அந்த பேட்டியை போய் தேடி தேடி பிடிச்சி பார்க்குறாங்க. அந்த பேட்டியை வந்து பார்த்து இவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு என்டையர் ஜென்ரேஷனுக்கு இப்போ உங்களுக்கும் எனக்கும் நாங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணுறதுனால, அரசியலை கூர்ந்து கவனிக்கிறதுனால நமக்கு செங்கோட்டையன் யாருன்னு தெரியும். இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து தாவேக்கால போய் இணைஞ்சது ஒரு பெரிய கொண்டாட்டமாகவும் ஒரு பெரிய செய்தியாகவும் அந்த ஜென்சி பாப்புலேஷன் மத்தியில் அது ஒரு பெரிய செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாருங்க, அவ்வளோதாங்க, அவர் வந்துட்டாரியா, தூக்கிடுவாரியா, அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வை அது கொடுத்துருக்கு அப்படின்னா அது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தானே.